மக்கள் மேடை அதனுடைய அவசியம் காரணம் மக்களை ஒன்னாக சேர்த்து நம்ம புது காரியங்கள் பண்றதுக்கு இது ஒரு காலம் ரொம்ப முக்கியமா இருக்கு. நீங்க அன்றாடம் படிக்கிறீங்க, சேஃப்டி, செக்யூரிட்டி, நம்ம சுகாதார நிலைகள், வியாதிகள் பரவுற விதங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அந்த பழைய காலம் மாதிரி இப்போ இல்லை. எல்லாம் தனித்தனியா வாழறதுனால அவங்கவுங்க நலனுக்காக அவங்கவுங்க பாக்குறதையோடைய ஒரு நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணாதான் ஒரு ஊர் நல்லா இருக்கும், எல்லாரும் சேர்ந்து இருந்தாதான் சொசைட்டி நல்லா இருக்கும்ன்றதுக்கு நாங்க ரொம்ப நாளா பண்ற காரியத்தை சேர்த்து லோக்கலா இருக்கிறவங்களோட சேர்த்து அங்க ஊர்க்காரங்களை சேர்த்து மக்கள் மேடைன்ற ஒரு குழுவை உருவாக்குறோம். என்ன மாதிரியான சேவைகள் முன்னெடுப்புகளை மக்கள் மேடை செய்ய போகுது? எதெல்லாம் ஜனங்களுக்கு உபயோகமா இருக்க போறதோ, அந்த லொக்காலிட்டிக்கு உபயோகமா இருக்க போறதோ, சுகாதாரத்துக்கும் பாதுகாப்புக்கும் சரியா இருக்க போறதோ அப்படிப்பட்ட காரியங்கள், ப்ரிவென்ஷன் ஆஃப் சூசைட்ஸ் எப்படி பண்ண போறோம், சில்ட்ரனுக்கு கவுன்சிலிங். சில்ட்ரன் எல்லாம் சூசைட் மார்க்ஸ் பார்த்து சூசைட் கமிட் பண்ணிக்கிறாங்க. நம்ம படிக்க வைக்கிறது அவங்கள சாக வைக்கிறதுக்கு இல்லை, அவங்க படிப்பை பார்த்து பயப்படவும் கூடாது, அதுதான் கடைசின்னு நினைக்கவும் கூடாது. வழிகள் எவ்வளவோ இருக்கு வாழ்க்கையில, அந்த பாதைகளை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் அவங்க போய் பேசுறதுக்கு ஒரு இடமே இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல தனித்தனியா எல்லாம் போயிடுறாங்க. இப்போ ஒரு மொபைல் வச்சுட்டு தனியா தனக்குள்ள பேசிக்கிறாங்களே ஒழிய வெளியில வரணும் அப்படின்ற எண்ணம் முதல்ல எல்லாருக்கும் வரணும். நம்மளும் ஒருத்தருக்கு கை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வரணும். எல்லாம் சேர்ந்து செய்யும் போது பல காரியங்களை நம்ம செய்யவும் முடியும், தவிர்க்கவும் முடியும்ன்றது தெரியணும். அதுக்காக மக்கள் மேடைன்றது ஒரு கமிங் டுகெதர், எல்லாரும் ஒன்னா கூடி ஒரு ஊருக்கு வேலை செய்து ஒரு சமுதாயத்துக்கு வேலை செய்யற ஒரு இடமாக இருக்கும். 40க்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக குழந்தைகளோட விஷயமாகட்டும் நிறைய சமூக நல விஷயங்கள் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்போ மக்கள் மேடைங்கிற இயக்கம், பொதுவா இயக்கம் அப்படிங்கும் பொழுது வரக்கூடிய முதல் விமர்சனம் என்ன அப்படின்னா, அது அரசியல் இயக்கம் கிடையாது, அரசியல் கட்சி கிடையாது, அதனால பாலிசிஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்பாங்க. இங்க அரசியல் பத்தின புரிதல் என்னவா நினைக்கிறீங்க? அது புரியல. அது போய் டிக்ஷனரியில பார்த்தாங்கன்னா அரசியல்னா என்னன்ற தெளிவு கிடைக்கும். அது மக்கள் கூடி ஒரு ஊருக்கு ஒன்னாக சேர்ந்து ஒரு கவர்னன்ஸ், ஒரு ஆளுமை எடுத்து பண்றதுதான் மக்கள். அது அரசியல்னு சொல்றது. இங்க எல்லாம் தவறான புரிதலா இருக்கு, அது ஒரு தவறான வார்த்தையா போயிடுச்சு இப்போ. ஏன்னா நம்ம அப்படி ஒரு கல்ச்சர் உருவாக்கிட்டோம் அரசியல்ல. அதனால எங்கெங்க மக்கள் ஒன்னா சேர்ந்து எங்கெங்க ஒன்னா கூடி அவங்களுக்கு வேணுங்கிற முடிவுகளை எடுக்கிறாங்களோ, குழுக்கள் அமைக்கிறாங்களோ, அதுதான் ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்றது. அது மாதிரி வந்தாலே அது ஏனோ அது ஒரு கவர்மெண்ட்னு அர்த்தம் கிடையாது. அது ஒரு மக்களுக்கு வேலை செய்யற ஒரு கவர்னன்ஸ், அதுதான் அது. சோ அதை புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன். எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யறது எப்பவுமே அது சமுதாயத்துக்காக செய்யறது, மக்களுக்காக செய்யறது தான் ஆக்சுவலா அது அந்த டெபினிஷன்லயே இருக்கும். கோஆபரேஷன் அப்படின்னு இருக்கும், கான்ஃபிளிக்ட்னு இருக்கும். அதெல்லாம் நீங்க ஹிஸ்டரி படிச்சு பொலிட்டிக்கல் சயின்ஸ் அந்த டெபினிஷன்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். அதை எல்லாருக்கும் புரியணும்னு நான் விரும்புறேன். நிறைய கட்சிகள் வந்துருச்சு, நிறைய சேஞ்சஸ் வந்துருக்கு. இன்னைக்கு தேதிக்கு மக்கள் மீனுடைய அவசியம் என்ன? அப்ப 50 ஆண்டுகள் நீங்க என்னென்ன குறைகள் இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். 100 ஆண்டுகள் என்ன குறைகள் இருக்குன்னு பார்க்கணும். எங்கெங்க மக்களுக்கு தேவைப்படுறதுன்னு பார்க்கணும். இங்க கீழ்மட்டத்து வரைக்கும் என்ன போய் சேர்ந்ததுன்னு பார்க்கணும். தேவைன்றதை விட எது ஏன் தேவையில்லைன்னு நினைக்கணும். இது ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்களா, இது எதுக்கு தேவை அப்படின்னு கேள்வி இருக்கிறத விட முக்கியமா தேவை எதனால தேவை அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஒரு ஊருக்கும் மக்கள் ஒன்னா சேர்ந்து அந்த ஊருக்காக ஊர் நலனுக்காக நினைக்கிறதுன்றது ஒரு நாட்டுப்பற்றோடு செய்யற விஷயம். நாட்டுப்பற்று முதல்ல இருக்கணும், ஊர் பற்று இருக்கணும். ஏன்னா அதுதான் நம்மளை காப்பாத்துறது. பூமி அங்கதான் இருக்கு, நம்ம வாழ்வாதாரம் அங்கதான் இருக்கு, நம்ம சுவாசிக்கிற காத்து அந்த பூமியில தான் இருக்கு. அப்ப அந்த பூமிக்கு நம்ம நல்லது நினைக்கணும், அங்க மக்களுக்கு நல்ல ஒன்னா வேலை செய்யணும்னு நினைச்சாதான் நாமும் நல்லா இருக்க முடியும். இது என் ஊர், இது என் மக்கள், இதுல நானும் ஒருவர் அப்படின்ற ஒரு மனப்பான்மை எனக்கு என்ன வந்தது அப்படின்னு விடாம எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய காரியம் அப்படின்னு இது ஒரு குடும்பம், இந்த ஊரே ஒரு குடும்பம் அப்படின்னு நினைச்சு வேலை செய்யறதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள் யுகத்துல ஹேட் அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமா மாறி போச்சு. பற்று இருக்க மாட்டாங்க, ஹேட் அப்படிங்கிறது தான் ரொம்ப வெறுப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சமூக வலைதளங்கள்ல சமரசம் இல்லாம நிறைய பேர் மேல புழுதிவாரி தூத்தக்கூடிய விஷயங்களை நம்ம பாக்குறோம். இது பத்தி உங்களுக்கு கருத்து? அதை ஏன் பாக்குறாங்க? அதை பார்க்க தானே அவங்களுக்கு சக்தி வருது.
இப்போ ஒரு சமுதாயமே சேர்ந்து இப்படிப்பட்ட கல்ச்சரை நம்ம பசங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க கூடாதுன்னு நினைச்சா அவங்க அதை செய்வாங்களா? நீங்க அதை பாப்புலர் ஆக்க தானே அதுக்கு ஒரு உயிர் கிடைக்குது. நம்ம எதை பாப்புலர் ஆக்குறோம், எது பின்னாடி போறோம், பெரியவங்க அதை எப்படியோ அதை சப்போர்ட் பண்ண அடுத்த ஜெனரேஷன் நாளைக்கு அவங்கள பத்தியே பேச ஆரம்பிக்கும். யாருக்கும் மரியாதை எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. ஓ, இதுதான் கல்ச்சர் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பாங்க. சோ நம்ம எதை என்கரேஜ் பண்றோமோ அது வாழும், நம்ம எதுக்கு தண்ணி ஊத்துறோமோ அது வளரும். அது மாதிரி எந்த சூழ்நிலையில நம்ம எதை சப்போர்ட் பண்றோம், எது இருக்கணும் எது இருக்கக்கூடாது முடிவு பண்றது மக்கள் தானே. சோ மக்களுக்கு முதல்ல அந்த புரிதல் இருக்கணும் இல்லையா? நம்ம அதை தப்பு, ஹேட் இருக்குன்னு தெரியுது, அப்ப ஏன் அதை வளர்க்குறீங்க? ஹேட் இருக்குன்னு தெரியுது இல்ல, வெறுப்பு இருக்குன்னு தெரியுது, அதை பாக்குறோம், அதுக்கு இத்தனை அதை ஷேர் பண்றாங்க, அதை பரவறாங்க. அதை எதுக்கு பண்றாங்க? ஒரு பயத்தை உண்டாக்குறதுக்கு. சமுதாயத்துல ஒரு பயம், ஒரு பயமான கல்ச்சர், ஒரு வெறுப்பான கல்ச்சர். வெறுப்புன்றது இந்தியாவோட சாயிலே கிடையாது. யார் நம்ம ஊருக்கு வந்தாலும் வாங்கன்னு கூப்பிட்டோம், வரவேற்றோம், அவங்கள மரியாதையோட நடத்தினோம். எதிரிய கூட நல்லா நடத்தி அனுப்பிச்ச ராஜாக்கள் தான் நம்ம நாட்டுல இருந்தாங்க, மரியாதையோட அனுப்பினாங்க. சோ அப்படி இருக்கிற ஒரு கல்ச்சர்லேருந்து வந்துட்டு ஒரு ஹிஸ்டரி தெரியாம, நம்ம கல்ச்சர் தெரியாம இந்த சமுதாயத்துல இருக்கிற இந்த ஒரு குழு, ஒரு விஷமத்தன்மையோட இருக்கிற குழுக்களை வச்சுட்டு அதுதான் வாழ்க்கை, அது பின்னாடிதான் போனோம், இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, யாரை பத்தி பேசலாம், மத்தவங்கள பத்தி பேசி வாழறதுன்றது ஒரு வாழ்க்கையே கிடையாது. நல்லது பேசலாம், நீங்க ஒரு விமர்சனம் பண்ணலாம், ஒரு நல்லது எடுத்து சொல்லலாம், இல்ல இப்படி இருக்கு என்னோட ஒப்பீனியன் இதுன்னு சொல்லலாம். ஆனா வெறுப்பை உண்டாக்குறது, மக்கள் மத்தியில அந்த வெறுப்பையே ஒரு கல்ச்சரா கொண்டு போறதுன்றது உங்க குழந்தைங்களுக்கும் அடுத்த ஜெனரேஷனுக்கும் சேஃபான யோசிக்க வேண்டியது பெரியவங்க தான்.